ஆர்சிபி வெற்றி பேரணிக்காக திரண்ட பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த சம்பவம் தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ராஜாராம். ஆர்சிபி வெற்றி பேரணிக்காக கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் அருகே கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில போலீசாரினுடைய லத்தி சார்ஜினால தான் கூட்ட நெரிசல் அதிகமாக ஏற்பட்டதாக ஒருபுறம் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? போலீசாரினுடைய இந்த அலட்சியத்தினால தான் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறதா, இல்ல கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்க? இந்த சம்பவத்தை பொறுத்தவரை காவல்துறையோட ஃபெயில்யூர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நேற்று நைட்டு தான் இவங்க கப்பு ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் இந்த மாதிரி பேரணி நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இது ஒன் டே அவங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கு. இது மாதிரி ஒரு நிகழ்வு, ஒரு முக்கியமான பேரணி, வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னா பாதுகாப்பு பணிக்கு காவல்துறை முதல்ல பந்தோபஸ்து ஸ்கீம் அப்படின்னு ரெடி பண்ணுவாங்க. எந்த இடத்துல நடக்குது, அதுக்கு எந்த பக்கம்லாம் இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, உளவுத்துறை மூலமா எவ்வளவு பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி வந்தாங்கன்னா அவங்களை எங்கெங்க நிறுத்திடணும், அந்த முக்கியமான இடத்த நோக்கி. இப்ப 35,000 பேர் தான் அந்த ஸ்டேடியத்துல உட்கார முடியும் அப்படின்னா 35,000 பேர் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணணும். அதுக்கு அதிகமா வரக்கூடியவங்களை இந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்திலேயே வராம தள்ளியே அவங்களை நிறுத்தி அந்த பக்கமா வேற பக்கமா டைவெர்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்த மாதிரி ஏற்பாடுகளை காவல்துறை முன்னேற்பாடுகள்ல ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. அதாவது பந்தோபஸ்து ஸ்கீம் போட்டிருக்கணும். பந்தோபஸ்து ஸ்கீம் போட்டதுக்கு முன்னாடி உளவுத்துறை மூலம் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படியும் பந்தோபஸ்து எல்லாம் போட்டதுக்கு அப்புறம், அந்த பந்தோபஸ்து லே பண்ணதுக்கு அப்புறம் அதிகம் 5,000 பேர் தான் இருந்தா சொல்றாங்க. ஆனா கர்நாடக முதலமைச்சர் என்ன சொல்றாரு, ஸ்டேடியத்துக்குள்ள 35,000 பேர் தான் இருக்க முடியும், 75,000 பேர்ல இருந்து 1,00,000 பேர் வரைக்கும் உள்ள வந்துட்டாங்க, கதவுகளை உடைச்சிட்டு வந்துட்டாங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்கள அந்த ஸ்டேடியத்துக்குள்ள வராத அளவுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணிருக்கணும், அதுக்கு நெருங்க விடாத அளவுக்கு அவங்கள தள்ளியே திருப்பி அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும். அந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணாதனாலதான் இது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அதிக கூட்டம் வருதுங்கிறப்போ இந்த ட்ரோன் அது மூலமா கண்காணிக்கலாம், எந்த பக்கம் இருந்து அதிகமா சென்ஸ் வருது, அதான் அந்த பக்கத்துல இருக்க போலீஸ் வச்சு இந்த பக்கமா திருப்பி விடுங்க அப்படின்னு பண்ணலாம். இந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல ஒரு போஸ்ட் ஆபீஸ் சிக்னல் அப்படின்னு இருக்கு. அந்த போஸ்ட் ஆபீஸ் சிக்னல்ல 4 ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல வரக்கூடியவங்க எப்படி இருந்தாலும் அந்த 4 பக்கம் தான் வரணும். அந்த 4 டைரக்ஷன்லயும் அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவங்கள கட் பண்ணி அப்படி திருப்பி அனுப்புறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பார்த்துருக்கணும். அதை மாதிரி பார்க்காத விளைவு தான் இது. ரெண்டாவது ஸ்டேடியத்துல அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்ல அந்த மழை நீர் வடிகால் அது வரக்கூடிய இடத்துல மேல போட்டிருந்த கான்கிரீட் ஸ்லாப் அது உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட கேட் நம்பர் 6, 7, 12, 8 இந்த 4 கேட்ல உள்ள இதுதான் உடைஞ்சிருக்குங்க. உடைஞ்சு இந்த மக்கள் நடந்து போறது அதுல உள்ள விழுந்தாங்க. பின்னாடி வரவங்க நெருக்கடியில அதுக்கு மேல அவங்க மேல விழுந்துடுறாங்க. இப்படிதான் ஸ்டாம்பேட் ஆகி 11 பேர் இறந்து போயிருக்கா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு காரணம் சிஎம்மும் அங்க வராங்க. சிஎம் வர்றப்போ அங்க டெப்டி சிஎம் இருக்கிறாங்க. இந்த பந்தோபஸ்து ஸ்கீம் காலையிலேயே கூப்பிட்டு கமிஷனரையும் அந்த டிஜிபியையும் கூப்பிட்டு ஸ்கீமை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி ஸ்ட்ரென்த் எவ்வளவு தேவையோ அந்த மாநிலத்தில் மற்ற பகுதியில இருந்து இங்க வர வச்சு இதை சரியான முறையில பண்ணிருக்கலாம். இந்தியா உலக கோப்பையை T20 உலக கோப்பையை வின் பண்ணாங்க, சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி பேரணிகள் நடந்தது. ஆனா எந்த அசம்பாவிதமும் நடக்கல. அதே மாதிரி 5 முறை நம்ம சிஎஸ்கே சென்னை அணி, 5 முறை மும்பை அணி, அவங்களும் இந்த கோப்பையை வின் பண்ணாங்க. அப்பவும் வெற்றி விழாலாம் நடந்தது. ஆனா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிற இந்த சம்பவத்துல காவல்துறை சரியான முறையில முன்னேற்பாடுகள் அவங்க செய்யாததுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல சம்பந்தப்பட்ட அந்த இதுக்கு யார் காரணமோ அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். 11 உயிர்கள் போயிருக்கு. அதுலயும் ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இறந்து போயிருக்காங்க. இன்னும் ஒரு 30 பேருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால இதுல காவல்துறை தகுந்த நடவடிக்கை இப்ப இருக்கக்கூடியவங்களை ஃப்ரீயா அவங்க இடத்துக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழி ஏற்பாடு படுத்தணும். திருப்பியும் அவங்கள ப்ரெஷர் கொடுத்து நீங்க விரட்ட ஆரம்பிச்சீங்கன்னா இதே மாதிரி ஸ்டாம்பைடு திருப்பியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால எந்த பக்கமா யாரை அனுப்பணுமோ அப்படிங்கறத திட்டமிட்டு அவங்கள நல்லபடியா வெளியே அனுப்பணும். அதே மாதிரி அவங்க ஏரியாவுக்கு போய் சேர்றதுக்கு பஸ் வசதி, மற்ற வாகன வசதிகள் செய்து கொடுக்கணும்.
அது மாதிரி பண்ணி மேற்கொண்டும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு பாத்துக்கணும் அப்படிங்கறது என்னோட கருத்து. நிச்சயமாக முறையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்யப்படாததே இந்த ஒரு பெரிய அசம்பாவிதத்திற்கு காரணம் என்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து எங்களோடு உங்களை கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ராஜாராம்.